நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டெக்ரல் சாப்டர்ல எக்ஸசைஸ் 7.6 கொஸ்டின் நம்பர் 21ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் எக்ஸசைஸும் வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் கூட நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் இ பார் 2x இன்ட்டு sin x dx ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கும்போது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா நம்மளால இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷனில் எது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எது செகண்ட் ஃபங்க்ஷன் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த ஐலேட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதில் ஐ அப்படின்றது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்குது, எல்ன்றது லாகரிதமிக் ஃபங்க்ஷனை குறிக்குது, ஏனா அல்ஜிப்ரா, டீனா ட்ரிக்னாமெட்ரி, ஈனா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை குறிக்குது. இப்போ கொஸ்டினில் sin x அப்படின்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி, e பார் 2xன்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ டி தானே ஃபர்ஸ்ட் வருது. அப்போ sin x வந்து முதல் ஃபங்க்ஷனாகவும் e பார் 2x வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இவங்களை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின் ஐன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1. நம்மளோட ஃபார்முலா இதுதான். ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேட்டட் வேல்யூ எழுதணும். மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேட் வேல்யூ அகைன் எழுதணும். இதான் நம்ம ரூல். எப்படி பார்த்தாலும் முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷனும் தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ முதல் ஃபங்க்ஷன் யாருங்க? sin x. ஸோ sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது? i டேஷ் cos x அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷன் யாருங்க? e பார் x. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து e பவர் 2x அப்படின்னு இருக்கு. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் தான் நமக்கு தேவை. இவங்களை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது இதை இன்டெகிரேட் பண்ணுறோம், இதை இன்டெகிரேட் பண்ணும்போது e பார் 2xை வந்து இன்டெகிரேட் பண்ணால் e பார் 2x தான். திருப்பியும் 2xலேருந்து ஒரு 2 வரும்ல, அந்த 2வை நம்ம இங்கே டினாமினேட்டரில் டெஃபினட்டாக போடணும். ஸோ எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே i இஸ் ஈக்குவல் டு முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு, முதல் ஃபங்க்ஷன் யார்? sin x, அவங்கள அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூவை எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ யார்? e பார் 2x/2ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் என்ன கிடைச்சிருக்கு? cos xன்னு கிடைச்சிருக்கு. ஸோ cos x மல்டிபிள் பை திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் தான். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் என்னது? e பார் 2x/2 அப்படின்ற வேல்யூ அதை இங்கே எழுதிக்கலாம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx அப்படின்னு இருக்கு. எழுதியாச்சு. இப்போ இது i இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஆல்ரெடி எல்லா டேர்மும் வந்து பிரேக்கப் ஆகி வெளியே வந்தாச்சு. அப்போ sin x மல்டிபிள் பை e பார் 2x/2 அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். இதில் திருப்பி இவங்களை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இங்கேயும் ஒரு e பார் எக்ஸும் ஒரு cos xும் இருக்கு. ஸோ திருப்பி நம்மளை இவங்களை என்ன தான் பண்ணணும்? இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் தான் பண்ணணும். இதில் திருப்பியும் cos xன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி, e பார் 2xன்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிற இந்த 1/2 மட்டும் எடுத்து வெளியில் போட்டுட்டு இவங்களை வந்து முதல் ஃபங்க்ஷனாகவும் இவங்களை ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்து திருப்பியும் ஹைலைட் இதுதான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ முதல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிட்ட கொஸ்டின்ல cos x இருக்கு. நம்ம இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது மைனஸ் sin x அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து e பார் 2x தான். அகெயின் ரெண்டாவது ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்டெகிரேட் தான் பண்ணேன், அதுதான் நமக்கு தேவைப்படும். e பார் 2x இன்டெகிரேட் பண்ணால் e பார் 2x/2 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணலாமா? இதே ரூல்ல முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். அப்போ cos x அப்படியே எழுதிடலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ e பார் 2x/2. மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டுடலாம். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ மைனஸ் sin x. திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூக்கு e பார் 2x/2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இப்போ திருப்பியும் இந்த இன்டெகிரேஷனுக்குள்ள சைனும் e பார் எக்ஸும் மல்டிபிள் வருது பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணியாச்சு, திருப்பியும் அதே மாதிரி வருது. இப்போ இது வந்து எப்பவுமே பிரேக்கப் ஆகாது. ஏன்னா ஒரு ஈயும் ஒரு சைனும் இன்டெகிரேஷனில் வந்துட்டே இருக்கு. திருப்பி பண்ணால் ஒரு காசும் e பார் 2xும் வரும். ஸோ இந்த மாதிரி ரெப்படேஷன் திருப்பி திருப்பி வரும்போது இதில் திருப்பி உங்கள் கொஸ்டினே வந்திருக்கு பாருங்களேன். e பார் 2xும் sin xும் இருக்குது. இது நம்மளோட கொஸ்டின் மாதிரியே இருக்குது. இந்த கொஸ்டின் டைப் வந்ததுன்னா நம்ம உங்களை என்னென்னு எழுதிக்கலாம்? ஐன்னு எழுதிக்கலாம். இன்டெகிரேஷன் சைன் இருக்கிறதுனால இங்கே dx அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஆல்ரெடி. ஸோ இதை வந்து எப்படி எழுதலான்னு பாருங்க. ஸோ இது வந்து sin x ஒரு e பார் 2x/2 அப்படின்னு இருக்கு. இங்கே வெளியில வந்து ஒரு மைனஸ் 1/2 அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து cos x e பார் 2x/2. இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ நம்ம கிட்ட இங்கே ஒரு டினாமினேட்டரில் ஒரு 2 இருந்ததுல அவங்களே வெளியில் எடுத்துடலாம் 1/2. இந்த மைனஸை வெளியே எடுத்தாச்சு, இந்த 2வை வெளியே எடுத்தாச்சு. அப்போ இன்டெகிரேஷனுக்குள்ள ஒரு e பார் 2xும் ஒரு sin xும் dxும் இருக்குது. அதுதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். அப்போ இந்த டேர்மை நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? ஐன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மறுபடியும் அதே கொஸ்டின் திரும்பி வர்றதுனால. இந்த பக்கம் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு இப்போ இந்த மைனஸ் 1/2 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 1 இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். கீழே 2 2s are 4. அப்புறம் மைனஸ் 1/2 இந்த ப்ளஸ் 1/2 மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 1/4iன்னு வந்துடும். ஸோ இங்கே ஒரு i இருக்குது, இங்கே ஒரு i இருக்குது. இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1/4i ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டேர்ம் இங்கே e பார் 2x இருக்கு, இங்கே e பார் 2x இருக்கு. நம்ம வெளில எடுத்துடலாம்.
ஸோ மேலே வந்து இங்கே sin x by 2 மைனஸ் இங்கே வந்து cos x by 4 அப்படின்ற டேர்ம் மட்டும் ரிமைனிங் இருந்திருக்கும். இதில் இந்த ரெண்டு ஐயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கூட 1/4 ஐயை ஆட் பண்ணுறாங்க. i into 1 வந்து i/4ன்னு கூட நம்ம இதை எழுதிக்கலாம். இங்கே by 1 போட்டுக்கோங்க. எல்சிஎம் எடுத்தால் 4 into i 4i 1 into i 1i by 4 அப்படின்னு வரும். கிராஸ் மல்டிபிள் எல்சிஎம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 5i/4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட அடிஷன் வந்து 5i/4 தான். ஸோ இது எழுதியாச்சு. இங்கே e⁻2x இருக்கு. இவங்களுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. எல்சிஎம் வந்து 4 தான். இந்த 2-ஐ 4 ஆக்கணும்னா ஒரு மல்டிபிள் பை 2 பண்ணணும். ஸோ மேலே மல்டிபிள் பை 2 பண்ணும்போது 2 into sin x மைனஸ் இங்கே ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால இந்த cos x அப்படியே இருக்கும். இப்படி எழுதிக்கலாம். மல்டிபிள் இருக்க இந்த 5/4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா 4/5 ஆகிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 5/4 டைம்ஸ் e⁻2x 2 டைம்ஸ் sin x மைனஸ் cos x அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டரில் ஒரு 4 இருந்தது. ஸோ அந்த 4 இங்கே இருக்கு. 5/4 இந்த பக்கம் வரும்போது 4/5 அப்படின்னு வந்திருக்கும். இந்த 4ம் இந்த 4 என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். e⁻2x/5 2 டைம்ஸ் sin x மைனஸ் cos x அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து எப்போவுமே இன்டகிரேஷன் முடியும் போது இது பக்கத்தில் வந்து ஒரு ப்ளஸ் சி மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மல்டிபிள் இருக்க நம்பர் அங்கே வரும்போது சி கூட வராதுன்னா சி கூட யாரும் ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அதுவும் கான்ஸ்டன்ட் தானே. அதனால சி கூட நம்ம யூஸ்வலாக மல்டிபிள் பண்ணுறதுல இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x/1 + x² dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து வெளியில் வந்து சைன் இன்வர்ஸ்ன்னு இருக்குது. இந்த உள்ளே இருக்கிற டேர்மை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா sin 2θ ஃபார்முலா வந்து 2 டைம் tan θ/1 + tan square θ அப்படின்றது இருக்குல்ல. அதனால நம்ம இந்த கொஸ்டினில் வந்து let us assume x is equal to tan θன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் tan θன்னு போட்டுடலாம். அப்போ இது 2 டைம் tan θ/1 + tan square θ அப்படின்னு நம்ம இதை எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இது யாரோட ஃபார்முலா? sin 2θ ஃபார்முலா. இப்போ இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 2θ அப்படின்னு எழுதிடலாம். சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆச்சுன்னா 2θ அப்படின்னு கிடச்சிருது. ஆனால் கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தானே இருக்குது. அப்போ நம்ம எக்ஸில் இருந்தால் தானே உங்களை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன்லேருந்து தீட்டா வேணும்னா இங்கே இருக்கிற டேன் இந்த பக்கம் போச்சுன்னா டேன் இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் தீட்டாவோட வேல்யூ. அப்போ இந்த தீட்டாவை எடுத்துட்டு 2 டைம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ இப்படி இருந்த கொஸ்டின் தான் இப்படி ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2 டைம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது நம்மளோட கொஸ்டினில். ஸோ இவங்கள தான் இன்டகிரேட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா 2ம் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. நம்ம 2 வெளியில் வைக்கனா வச்சுட்டு 1 கூட எழுதிக்கலாம், இல்லை அப்படியே வச்சு கூட பண்ணலாம். நம்ம பைலேட் அப்படின்னு எழுதி பார்த்தோம் அப்படின்னா இதில் 2ன்றது வந்து அல்ஜிப்ராவில் வரும். tan இன்வர்ஸ்ன்றது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் வரும். எப்படி பார்த்தாலும் இன்வர்ஸ் தான் முதல் ஃபங்க்ஷன். இது நம்மளோட முதல் ஃபங்க்ஷன், இது நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் இருக்கும்போது அவங்களை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷனை முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுக்கணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனை திருப்பி இன்டகிரேஷன்லேயே எழுதணும். ஸோ நமக்கு தேவைப்படுறது முதல் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் தேவைப்படும். முதல் ஃபங்க்ஷன் இங்கே யார்? tan இன்வர்ஸ் ஆஃப். ஸோ முதல் ஃபங்க்ஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அவங்களை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/1 + x² அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் தானே வேணும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 2 into dx. அப்போ நமக்கு என்னென்னு வரும்? 2x அப்படின்னு வரும். நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். அப்போ இங்கே வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். அவங்க கூட இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து 2x. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்து எழுதணும். அப்போ 1/1 + x² அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ அகைன் என்னன்னு வந்திருக்கும்? 2x. இங்கே வந்து dx அப்படின்னு இருக்குது. இவங்களை நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா மேலே வந்து 2x dxும் கீழே வந்து 1 + x² இருக்கு இல்லையா. இதை வந்து தனியாக முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிடலாங்க. மேலே வந்து 2x dxும் கீழே வந்து 1 + x² இருக்குது. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம். 1 + x² வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா 2x dxன்றது டெஃபினட்டாக என்னன்னு மாறிடும்? dt அப்படின்னு மாறிடும். அப்போ இந்த கொஸ்டின் வந்து மேலே dtயும் கீழே tயும் வருது. ஸோ 1/t ஃபார்ம் வந்துச்சு பாருங்கள். 1/t நம்ம என்னென்னு எழுதிடலாம்? log t அப்படின்னு எழுதிடலாம். t வந்து 1 + x². ஸோ இதில் நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ 2x into tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இது tனா மேலே dt இருக்குல்ல. அப்போ இது வந்து log t.
டீக்கு பதிலா இங்க என்ன குடுத்திருக்காங்க? 1 + x ஸ்கொயர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ பக்கத்துல ப்ளஸ்ன்னு போட்டு ஆன்ஸர கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து எம்சிக்யூ கேட்டிருக்காங்க. 23rd கொஸ்டின்ல x ஸ்கொயர்ட் இன்டு 2 x³ அப்படின்னு இருக்கு. இது கொஸ்டின்ல x³ நம்ம tன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த x³ வந்து tன்னு எடுத்துட்டோம்னா இது 2 பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x³ என்ன ஆகும்? 3x² அப்படின்னு வரும். t பண்ணும்போது dt/dx அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு இங்க சப்ஸ்டிடியூஷன்ல x² dxம் தானே இருக்கு. அப்ப இந்த 3 அங்க கொண்டு போயிட்டு dx இங்க கொண்டு வந்துக்கலாம். அப்ப x² dx = dt/3 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் இங்க இருக்கிற e அங்கே தான் இருக்கு. இந்த x³ வந்து t மாறிடுச்சு. இந்த x² இந்த dxம் சேர்ந்து dt/3ன்னு வந்துரும். இப்ப dt/3ன்னு வந்துருச்சு. வெளியில 1/3 போட்டுடலாம். e power t dt யோட இன்டகிரேஷன் வந்து e power t தான். e power எனி டேர்ம் எடுத்தோம்னாலும் அதே தான் நமக்கு வந்து இன்டகிரேஷன்ல வரும். பக்கத்துல +cன்னு போட்டுக்கோங்க. e power t tக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் என்னது? x³ அப்படின்னு போட்டு /3 + c அப்படின்னு எழுதிடலாம். இங்க இருக்கிற 3 தான் இங்க வந்திருக்கு. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். உங்களோட A ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து 24th MCQ இந்த மாதிரி இருக்கு. e power x இருக்கு வெளியே. இந்த secant x நம்ம அப்படி உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா secant x × 1 வந்து secant x வரும். secant x கூட tan x மல்டிபிள் பண்ணும்போது secant x tan x அப்படின்றது கிடைக்குது. இந்த டேர்ம்ஸை பாருங்களேன். ஒரு secant xம் ஒரு secant x tan xம் இருக்கு. இப்போ நான் f of x வந்து secant x அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன்னா இவங்களை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன எனக்கு கிடைக்கும்? secant x tan x கிடைக்கும்ல. இங்க வந்து secant x tan x கிடைக்குது. இது வந்து உங்களோட f'. இது வந்து f of x இருந்தா இது f' of x இருக்கு. நம்மளோட e power x ஃபார்ம்ல ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. அதாவது e power x பக்கத்துல ஒரு f of xம் ஒரு f' of xம் அடிஷன்ல இருந்ததுன்னா அவங்களோட இன்டகிரேஷனோட வேல்யூ e power x × f of x அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றத அந்த ரூல். இப்போ இந்த கொஸ்டின் அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. அப்போ இவங்க இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது e power x multiple by f of x நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் எடுக்கிறோம்? secant x. அப்போ e power x × secant x அப்படின்னு எழுதிட்டாலே இதோட இன்டகிரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுது. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இங்க B ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.